இப்போ நான் ஒரு கம்பெனி ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து விசா வந்திருக்குது, எனக்கு ஒரு 10 விசா வந்திருக்குது. ஸோ அதில் வந்து அக்கௌண்டன்ட் விசா, எனக்கு ஒரு அக்கௌண்டன்ட் ஒன்று இருக்கணும், அக்கௌண்டன்ட் விசா ஒன்று இருக்குது. இப்போ நான் இந்தியாவிலேருந்து ஒரு அக்கௌண்டனை வந்து நான் எடுக்க போகிறேன் அப்படின்டா, ஒரு அக்கௌண்டன்ட் விசா ஒன்று கொடுக்குறதா இருந்தால் நிறைய ப்ரொசீஜர் இருக்கும். மேபி டிகிரி சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும், நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ இப்படியான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு நான் எடுக்க போகிற அந்த நபருக்கு நீங்கள் உங்களோட சைடால் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட என்ன அட்வைஸை வந்து நீங்கள் கொடுப்பீங்க? இது வந்து நீங்கள் ஒருத்தரை நீங்கள் ரெக்ரூட் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம் வந்து இது ஸ்பெஷலாக வந்து நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் ஹார்டான பீப்புள், அதாவது இந்த அக்கௌண்டன்ட் மேனேஜிங் சைடில் உள்ளவங்க. ஆமாம், இது நீங்கள் ஒரு ஒயிட் கலர் இது நீங்கள் ரெக்ரூட் பண்ணக்குள்ளே வந்து அவங்களோட வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஒயிட் கலர் பண்ணும்போது அவங்களோட பேசிக்காகவே அவங்களுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கும். அப்போ அவங்களோட பேச்சுலர்ஸ் டிகிரியை வந்து கண்டிப்பாக அட்டஸ்டேஷன் பண்ண சொல்லணும். ஓகே, அது என்னன்னா வந்து மோஸ்ட்டாக கன்ஃபியூஸ் ஆவாங்க. எப்படின்னா வந்து எல்லோரும் நினைப்பாங்க ஐ ஹாவ் டு அட்டஸ்ட் மை ஹையஸ்ட் டிகிரி அப்படின்னு தான் நினைப்பாங்க. எப்படின்னா வந்து நம்ம ஒரு மாஸ்டர் சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ கத்தாரை பொறுத்த வரையில் நீங்கள் எப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேசிக் அந்த பேச்சுலர்ஸ் டிகிரியை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டஸ்டேஷன் பண்ணணும். ஓகே, அப்போ அதை நான் சின்னதாக அதை முடிக்கிறேன் வந்து எப்படின்னா